பரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மேய்தேவனே, இந்த காலை வேளையில் உமை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமை நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி அப்பா, அந்த அதிகாலையில் தேடுகிறதன் நாங்கள் யாவரும் உம்மை கண்டடைய அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம்ராஜா, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், இந்த தானியேலை குறித்து நீ மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தாவே சாட்சி கொடுக்கிறீங்களே ராஜா. அப்படியாக நாங்களும் கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான 62 பாவங்களுக்கும் 6 வகையான கிரியைகளுக்கும் தெய்வம் தமிழ் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆம்ராஜா, உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், மரணம், பாதாளம் இவை யாவற்றிலிருந்து கர்த்ததாமே நீர் எங்களை அப்பாமை ஸ்தோத்திரிக்கும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம்ராஜா, எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு சித்தத்துக்காக இந்த பூமிக்கு தெய்வம் தமிழ் நீர் எங்களை அனுப்பினீரோ அப்பா, நீர் உம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராய் அப்பா அவருடைய சிங்காசனத்தில் நீர் அமர்ந்திருக்கிறது போல கர்த்தாவே, நாங்களும் ராஜா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து உம்மோடு கூட உம்முடைய சிங்காசனத்தில் அமரும்படி தேவன் தமிழர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகம் ஆயிரம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ராஜா, அந்த கிருபையின் காலத்தில் நித்திய ஜீவனை நான் உனக்கு அளிப்பேன் என்பதை நீர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தமிழர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக தேவன் தாமே அதில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ராஜா. ஆம் ராஜா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேத வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனை பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மகிமையில் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படியாக நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பாவை நோக்கி ஜெப விண்ணப்பங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நம் கர்த்தாவே தேசத்துல ராஜா அப்பாவை ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, அநேக இடங்களில் தகப்பனே தண்ணீர் தகப்பனே அப்பா இல்லாமல் காணப்படுகிறார்களே ராஜா. அப்பா உமக்கு சித்தமானதால் தேவன் தாமே அப்பா உம்மை ஸ்தோத்திரிங்க. தேசத்துக்கு தகப்பனே மழையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிறதான எல்லா விதமான கொள்ளை நோய்களிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிகம். நித்திய சுவிசேஷமானது உலகமெங்கிலும் உள்ள கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அறிவிக்கப்பட்டு யாவரையும் நீர் திருச்சபையோடு கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நீர் கட்டளை ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை காணப்படுகிறது, யாவருக்கும் கடனை அடைக்க ஒரு வழிவாசல் நீர் திறந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே செய்யப்படாத நன்றி செலுத்துறங்களை தாழ்த்திருப்பீங்க. சகல துதிகரமாக யாம் ஒருவருக்கே எடுக்குங்கள். லட்சக்கரம் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.